நண்பர்களுக்கு வணக்கம். ஆரோக்கியா வியூஸ்லேருந்து உங்கள் ஆரோக்கியராணி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க டாபிக் எதுனா, தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு பற்றிய கருத்து தான். இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது, வெற்றியும் பெற்றது. இப்போ இது திட்டமிட்டபடி ஆகஸ்ட் மாதத்தில் நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்டபடி 2வது மாநில மாநாடு இன்று நடைபெற்றது மதுரையில். இந்த மாநாட்டுக்கு முந்தின நாள் எல்லாத்தையும் பார்வையிடுறதுக்காக கழக நிர்வாகிகள்லாம் சென்றிருக்காங்க. அப்போ போயிருக்கையில இந்த கொடிக்கம்பம் 100 அடி உள்ள ஒரு கொடிக்கம்பம், அதில் தான் விஜய் கொடியேற்றி விழாவை தொடங்குவதா இருக்கிறாரு. அந்த கொடிக்கம்பம் திடீர்னு சாஞ்சு ஒரு கார் மேல விழுந்துருச்சு. நல்ல வேலை, யாரும் அந்த கார்ல இல்லை, பக்கத்துல இருந்தவர்களும் அங்கிருந்து நகர்ந்து விட்டார்கள். அதனால என்ன ஆச்சுன்னா, உயிர் சேதம் இல்லாம எல்லாரும் பாதுகாக்கப்பட்டாங்க. இந்த ஒரு செய்தி விஜய்க்கு ஷாக்கா இருந்தா கூட அவர் அதை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு சாதாரணமாக அவர் இன்னைக்கு இந்த மாநாட்டு திடலுக்கு வந்தார். இந்த ராஜ்மோகன் அவர்களுடைய தூய தமிழ் நிகழ்ச்சி தொகுப்பு ரொம்ப அருமையா இருந்தது. அவருடைய நிகழ்ச்சி வரவேற்பு முடிந்தோடனே விஜய் அவர்கள் மாநாட்டு மேடைக்கு ஏறி வந்தார். பெரிய ஆரவாரம், மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்காங்க. ஒரு பெரிய கரகோஷம், அப்படி அந்த ஒரு ஆரவாரத்தோடு அவர் முதல்ல மேடை ஏறினார். அங்க அந்த மேடை, விழா பந்தலினுடைய மேடை ஒரு 200 பேர் அதுல இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பெரிய மேடை. அந்த மேடையில் ஏறினாரு. அங்கிருந்த நிர்வாகிகள்லாம் ரொம்ப சாதாரணமா இருந்தாங்க, பலதரப்பட்ட நிர்வாகிகள்லாம் இருந்தாங்க. எல்லாருக்கும் வணக்கம் மரியாதையெல்லாம் செலுத்தினாரு. அப்புறம் ரேம்ப் வாக் போனாரு, தொண்டர்களெல்லாம் சந்திச்சாரு. தொண்டர்கள் அவர்களுக்கு சால்வையெல்லாம் கொடுத்தாங்க, அதை ஏற்றுக்கொண்டார். தொண்டர்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். அப்புறம் அவர் மேடைக்கு வந்துட்டார். மேடைக்கு ஒரு புயல் போல தன்னுடைய பேச்சை ஆரம்பிச்சார். இந்த பேச்சுல அவர் நிறைய கருத்துக்களை முன் வச்சார். முதல்ல சொல்ல ஆரம்பிச்சார். என்னன்னா, அவர் அறிஞர் அண்ணாவையும் எம்ஜிஆர் அவர்களையும் முன்னோடியா சொன்னார். அறிஞர் அண்ணா மிகச்சிறந்த ஒரு தமிழ் அறிஞர், அது மட்டும் இல்லாம மக்கள் செல்வாக்கு மிக்கவர் தலைவர் அண்ணா, அவரை பத்தி சொன்னாரு. அப்புறம் மிகச்சிறந்த மக்கள் செல்வாக்கும் மக்களோடு இணைந்து பணியாற்றிய புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் தன்னுடைய முன்னோடிகளாக எடுத்து கூறினார். சாகும் வரை அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சாகும் வரை அவர் மட்டும்தான் முதல்வராக இருந்தாரு அப்படிங்கிறத சுட்டி காட்டினாரு. அதற்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, 2 விஷயம் சொன்னாரு. எனக்கு கொள்கை எதிரி அப்படின்னா அது பாஜக, அரசியல் எதிரி அப்படின்னா திமுக அப்படின்னு சொன்னாரு. கொள்கை எதிரின்னு ஏன் சொல்றாருன்னா, இந்துத்துவா, மதவெறி அந்த மாதிரிலாம் இல்லாம, எனக்கு அந்த மதச்சார்பு இல்லாம பொதுவான ஒரு கட்சியா இருக்கணும், அதனால எனக்கு பாஜகவோடு உடன்பாடு இல்லை அப்படின்ட்டாரு. திமுக எதுக்கு சாட்டினார்னா, இப்ப தமிழ்நாட்டுல பல்வேறு அவலங்கள், சமூக சீர்கேடுகள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நிறைய விஷயங்களை முன் வச்சு திமுக எனக்கு அரசியல் எதிரி, இந்த திமுக அரசியலை ஒழிக்கணும், இதுல நான் ரொம்ப உத்வேகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் இடையிடையே விஜய் அவர்கள் ஸ்டாலின் அங்கிள், என்ன அங்கிள் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி நக்கலாக நையாண்டியாக பேசினார். அப்பொழுது இந்த தொண்டர்கள்லாம் ரொம்ப கத்தி ஆரவாரம் பண்ணாங்க. இது அவருடைய சினிமா ஸ்டைல்ல அவர் பேசும்பொழுது எப்படி பேசுவார் அது மாதிரியே இருந்தது. ஆனாலும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், தன்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அதெல்லாம் எடுத்து சொன்னார். அப்புறம் மக்களை முக்கியமா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்களுக்காக நிறைய நான் திட்டங்களை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது மாதிரி தன்னுடைய பேச்சுல ஒவ்வொரு செயல் திட்டங்களை அடுக்கிக்கிட்டே போனார். ஆனா அவர் முழுமையா என்ன சொல்ல வந்தாருன்னா, நான் சீட்டுக்காக 1-2 சீட்டுக்காக பெரிய கட்சிகளோடு நான் மண்டியிட மாட்டேன், நான் 234 தொகுதியிலையும் தனித்து தான் நிற்பேன் அப்படிங்கிறத ஆணித்தரமா சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த 234 தொகுதி அப்படின்னா இப்ப ஒவ்வொரு தொகுதியிலையும் வேட்பாளர் யாரு அறிவிக்க போறேன் அப்படின்னாரு. உடனே தொண்டர்கள்லாம் ஆவலோட எதிர்பார்க்கும் போது மதுரை கிழக்கு விஜய் அப்படின்னாரு. உடனே ரொம்ப கரகோஷம் எழுப்புனாங்க. மதுரை மேற்கு விஜய், தெற்கு விஜய், வடக்கு விஜயனோட மக்கள்லாம் ஒரு கேள்விக்குறியா அவரை பார்த்தாங்க. உங்க குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் தான் நிற்பாரு,
ஆனா நான் நிக்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கணும். ஏன்னா நான் வந்து உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களுக்காக நான் உழைக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கருத்தையும் வந்து சொன்னாரு. அதனால வந்து அப்புறம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து கஷ்டப்பட்டு உருவாக்குனாரு இந்த கட்சியை. அதனால வந்து அதிமுக வந்து இன்னைக்கு வந்து என்ன ஒரு கண்டிஷன்ல இருக்கு, தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் இடையில வந்து அவர் வந்து குத்தி காட்டி அதனுடைய குற்றங்களை வந்து எடுத்து சொன்னாரு. இது மாதிரி அவர் வந்து தனித்து போட்டி அப்படிங்கிறதுல வந்து உறுதியா இருக்காரு. இந்த 234 தொகுதிகளுக்கும் இவர் வந்து மிகச்சிறந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு எதிர்காலத்துல இருக்கு. இப்போ இந்த மாநாட்டுல வந்து பெரிய ஆரவாரம் இதெல்லாம் இருந்தது. ஆங்காங்கே சில சில பிரச்சனைகளும் ஏற்பட்டது. இப்ப வந்து தனியா அதுக்காக வந்து ரொம்ப மெனக்கெட்டு ஒவ்வொரு இதையும் வந்து சிஸ்டமேட்டிக் வேயா பண்ணியிருந்தாங்க. வந்து மருத்துவ குழு இருந்தது, ஆம்புலன்ஸ் இருந்தது, மக்களுக்கு தண்ணீர், சாப்பாடு எல்லாமே இருந்தது. ஆனாலும் அங்கங்க ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம். அதை வந்து நம்ம பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இடையில வந்து முக்தார் கூட வந்தாராம். வந்துட்டு இங்க தண்ணி வரல அப்படி இப்படின்னாரு. பிறகு வந்து அந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களால வந்து அவர் விரட்டி அடிக்கப்பட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம செய்தியா நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஆங்காங்கே சில சில பிரச்சனைகளா இருந்தாலும் ஒரு வெற்றிகரமா வந்து இந்த மாநாட்டை முடிச்சிருக்காரு. பர்ஸ் திருடு போயிடுச்சுங்கிறாங்க பெண்கள், மொபைல் போன் காணாம போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாநாடு வந்து மிக வெற்றிகரமா லட்சோப லட்சம் தொண்டர்களால வந்து இது நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. உளவுத்துறை தந்த ரிப்போர்ட் வந்து பல பெரிய கட்சிகளுக்கு வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு, இது எங்க இருக்கும் அப்படின்னு. ஆனா இப்போ வந்து மக்கள் வந்து முன்வைக்கிற கேள்விகள் என்னங்கிறதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்ப விஜய் வந்து சொன்னபடி திட்டமிட்டபடி 2 மாநில மாநாடை ரொம்ப சிறப்பா பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ வந்து கூத்தாடிகள் கூத்தாடிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சினிமா கலைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரலாம், வந்து ஜெயிச்சு காட்டினவங்க வந்து நமக்கு நிறைய இருக்காங்க. என்டிஆர், நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இவர்கள்லாம் வந்து சினிமா துறையில இருந்து வந்தவங்க, வந்து பெரிய வாழ்க்கையில பெரிய சரித்திரத்தை உருவாக்குனவங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் வந்து அரசியல்ல ரொம்ப வந்து ஷைன் பண்ணாரு. அது மாதிரி வந்து சினிமா துறையில் இருப்பவர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. அவர்கள் வந்து வென்று ஒரு பெரிய சாதனைகள் படைக்கலாம். அந்த மாதிரி ஒரு சாதனையை படைக்கத்தான் விஜய் விரும்புறாரு. விஜயனுடைய நோக்கங்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. ஆனா அவருடைய மனதைரியமோ நம்பிக்கையோ வந்து பாராட்டப்பட வேண்டியது. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுக போன்ற பெரிய பாரம்பரிய கட்சிகள்லாம் இருக்கு, அவங்களே வந்து இன்னைக்கு வரைக்கும் சிறு சிறு கட்சிகளை எல்லாம் இணைத்து கொண்டு ஒரு பலமான கூட்டணி அமைத்து தான் வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. இவர் எப்படி ஒரு நம்பிக்கையோட சொல்றாரு நான் தனித்து நிற்பேங்கிறாரு? எப்படியும் முதல்ல வந்து ஒரு வெற்றியை பெறணும், ஒரு கால் ஊன்ற வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. இதை வந்து விஜய் வந்து பரிசீலனை பண்ணும், அவருடைய கழக நிர்வாகிகளோட வந்து அவர் ஆலோசனை பண்ணும். ஏன்னா ஒரு வெற்றி தான் நம்முடைய இலக்கு அப்படின்னா அந்த வெற்றிக்கு நம்ம என்னென்ன திட்டங்களை வகுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்கணும். ரெண்டாவது வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து விஜய்கிட்ட வந்து வலுவா இல்லை, எல்லாமே ஒரு பரிச்சயம் இல்லாத முகங்களா இருக்காங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா வந்து ஒரு வலுவான தலைவர்கள் இல்லை. அந்த மாதிரி ஒரு வலுவான தலைவர்களை வந்து 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கணும். அவங்கதான் வந்து ஒரு கட்சியை வந்து முன்னெடுத்து செல்ற ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க. அதையும் வந்து விஜய் வந்து பரிசீலனை கொள்ள வேண்டும். நடிகர் விஜய் வந்து தான் சினிமாவில் மட்டுமல்ல மிக திறமையான ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவருங்கிறத 2 மாநாடுகளே அவர் வந்து நிரூபிச்சிட்டாரு. ஆனா இந்த லட்சோப லட்சம் கூட்டத்தில் வந்த மக்கள் வந்து மக்கள்லாம் வந்து இது வந்து ஓட்டாக மாறுமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதை ஓட்டாக மாற்ற வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. இப்ப 2026 தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த தேர்தலை வந்து நம்ம சந்திக்க உள்ள நிலையில இந்த மாதிரி நிதானமா உட்கார்ந்து ஒரு பிளான் போட்டு என்னென்ன மைனஸ் என்னென்ன பிளஸ் அப்படிங்கிறத நிர்வாகிகளோட கலந்து ஆலோசித்து மக்களோடு மக்களாக போய் அவர் வந்து மக்கள்ல கிராமங்கள்ல எல்லாம் அவர் வந்து இப்போ கார்ல போகும்போது மக்கள் எல்லாம் பார்த்தா இறங்கி மக்களோடு மக்களாக பேசி அவர்களோடு ஒரு அந்யோன்யமா இருந்தாங்கன்னா மக்கள் மனசுல வந்து அவர் நிறைந்திருப்பார். ஏன்னா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வந்து விரும்பக்கூடிய ஒரு நடிகராக விஜய் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ரசிகர்கள் கூட இப்போ அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே வந்து அவருடைய தொண்டர்களா மாறிட்டாங்க. அதனால வந்து இந்த வாக்கு வங்கியை வந்து தக்க வைக்கணும், இது இந்த ரசிகர் மன்ற
வந்து வாக்கு வங்கியா மாத்தணும் அப்படிங்கிறது விஜய் கையில இருக்கு. இப்ப போதிய நாட்கள் இல்லாதனால விரைந்து செயல்பட்டு வெற்றியை நோக்கி பயணித்து எந்தெந்த இடத்துல வந்து நம்ம வந்து யாரு கூட கூட்டணி வைக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நிதானமா ஆராய்ந்து ஒரு முடிவெடுத்தார்னா அவர் வந்து 2026ல மிகப்பெரிய தலைவராக வரலாம் என்பது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.